சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என் மனசில் இருக்க ஒரு சில விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு எதுக மோனையோடு வச்சு ஒரு அழகாலாம் நான் சொல்ல வந்த விஷயத்த எனக்கு சொல்ல தெரியுமான்னு தெரியல. பட் இருந்தாலும் என்னோடய மனசில் என்ன இருக்கோ அதை நான் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களெலாம் எனக்கு தெரியும், நிறைய பேர் எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு 100க்கு ஒரு 90 பேராச்சும் ஒரு 100 முயற்சி எடுத்திருப்பீங்க. சொல்லி வச்ச மாதிரி தொடர்ந்து எல்லா முயற்சிகளுமே தோல்விகளையும், அவமானங்களையும், ஃபெயிலியர்ஸு, இந்த மாதிரி நஷ்டம், கஷ்டம் இதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் இதுலேயும் ஒரு சில பேர் மட்டும் 101வது முயற்சியை வந்து தைரியமாக நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் திரும்பவும் முயற்சி பண்ணுவீங்க. 101வது முயற்சியும் நீங்கள் எடுத்து பண்ணும்போது, நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணிட்டு வந்த அந்த முயற்சிக்கு வந்து உங்களை விமர்சனம் பண்ணுறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது ஒரு பைத்தியக்காரத்தனம், தேவையில்லாதலாம் இவன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அந்த முயற்சியை வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லுவாங்க. அதை மாதிரி அந்த முயற்சியை பண்ண உங்களை வந்து ஒரு பைத்தியக்காரன், முட்டாள், இவன் எதுக்குமே வேலைக்காகாதவன், இவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உங்களையும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் போயிட்டு முயற்சி பண்ணி நீங்கள் ஒரு நாள் ஜெயிச்சு கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஸோ அப்படி வரும்போது அப்போ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்கள் எடுத்த அந்த முயற்சிகளுக்கெல்லாம் அந்த பேர் வந்து அன்னைக்கு பைத்தியக்காரத்தனம்னு சொன்ன அந்த முயற்சிகளுக்கு வந்து இப்போ என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா? இதுக்கு பேர் வந்து விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க. அந்த விடாமுயற்சியை பண்ண உங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா? இவன் வந்து பயங்கரமான பெரிய சாதனையாளன், இவன் வந்து ஒரு வெற்றியாளன், சாதனையாளன், இவன் வந்து சூப்பரு, ஜெயிச்சு காட்டிட்டான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அன்றைக்கி பைத்தியக்காரத்தனமாக தெரிஞ்சது வந்து இன்றைக்கி விடாமுயற்சி ஆகிடும். நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு பைத்தியக்காரனா முட்டாளாக பார்த்த நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சாதனையாளனாக ஆகிடுவீங்க. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஜெயிக்கணும், வேறு வழியே கிடையாது. நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். ஸோ நம்ம ஜெயிக்கணும். இப்போ ஒரு பெரிய ஒரு 10 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர்லேயோ 2 கிலோமீட்டர்லேயோ 3 கிலோமீட்டர்லேயோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக உங்களுக்கு கஷ்டம் தெரியாது, பெயின் தெரியாது. நீங்கள் மேனேஜ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓடிடுவீங்க. ஆனால் கடைசி அந்த 8வது 9வது கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணும்போது தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ கஷ்டங்கள், வலிகள், ப்ரெஷரு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த இடத்துல 9வது கிலோமீட்டரில் வந்து நீங்கள் இதை கிவ் அப் பண்ணிங்கன்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அப்போ என்ன சொல்லுவாங்க? எதுக்கு இவனுக்கு தேவையில்லாத வேலை, எங்கன்னா சாப்பிட்டு வீட்டில் உட்காந்துருக்காம எதுக்கு இதெல்லாம் போயிட்டு இவன் ஓடிட்டுருக்கான், இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பண்ண அந்த முயற்சி வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக மாறணும்னா நாம் தான் இந்த ப்ரெஷர், கஷ்டம் எல்லாத்தையும் தாங்கிட்டு வந்து நம்ம எங்கே போய் சேரணும்னு நினச்சி நம்ம ஆரம்பிச்சோமோ அந்த இடத்த, அந்த கோலை நாம் தான் முயற்சி பண்ணி போய்ட்டு ரீச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எடுத்த முயற்சி வந்து என்னவா ஆக போகுதுன்றதை வந்து நாம் தான் முடிவு பண்ணுறோம். அதனால் எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு விஷயந்தான், அதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி பேர் என்ன மாதிரி தான் இருப்பீங்க எனக்கு தெரியும். விட்டுறாதீங்க, அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. நம்மளோட முயற்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்மளுக்குன்னு நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கெலாம் ஒரு அர்த்தம் இருக்கணும்னா விட்டுறாதீங்க, மனசு விட்டுறாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணவங்க என்றைக்குமே இகழ்ச்சி அடைஞ்சது கிடையாது. நம்மளை வந்து எது கைவிட்டாலும், கடவுளே கைவிட்டாலும் நம்ம எடுத்த முயற்சி, நம்ம போட்ட எஃபர்ட் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு கைவிடாது. ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு வகையில் வந்து கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு வந்தே தீரும். ஸோ இதில் வந்து நம்பிக்கை விட்டுறாதீங்க. யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், யார் வேணால் என்ன வேணால் உங்களை விமர்சனம் பண்ணட்டும், அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நம்பிக்கை விட்டுறாதீங்க. உங்களோட முயற்சிகள் வீண் முயற்சி கிடையாது. அது வந்து விடாமுயற்சின்ற பேர் வாங்கணும். நீங்கள் முட்டாளோ பைத்தியக்காரனோ கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வெற்றியாளனாக ஆகணும்னா மனசு விட்டுறாதீங்க. கிட்ட வந்துட்டீங்க. எப்பயுமே நம்ம ஆரம்பிக்கும் போதோ இல்லை நல்லா ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்கும்போதோ எந்த ப்ரெஷரும் எந்த கஷ்டம் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. எப்போ முடிக்க போகிற ஸ்டேஜுக்கு நம்ம கிட்ட வந்துட்டோமோ அப்போ தான் ஃபுல் ப்ரெஷரும் நம்ம தலைமையில் இறங்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அறிகுறி தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். உங்களால் பறக்க முடியலனாலும் பரவாயில்ல, வேகமாக ஓடுங்க. ஓட முடியலனா பரவாயில்ல, நடக்க கூட முடியலனா பரவாயில்ல, முன்னோக்கி உங்கள் கோலை நோக்கி அட்லீஸ்ட் தவழ்ந்தாச்சும் போயிட்டே இருங்க. ஏன்னா இந்த மாதிரி தொடர் தோல்விகள், இந்த மாதிரி அவமானங்கள், விமர்சனங்கள் இது எல்லாம் எனக்கோ இல்லை உங்களுக்கோ மட்டும் நடந்தது கிடையாது. உலகத்தில் சாதித்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வந்த எல்லாருக்குமே, முக்கால்வாசி பேருக்கு இது எல்லாம் தான் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து பைத்தியக்காரன்ற பேரெல்லாம் வாங்கி, வீண் முயற்சி, முட்டாள்தனம், இதெல்லாம் ஒன்றுமே தேராத கேஸுன்ற அந்த பேரெல்லாம் வாங்கி தான் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வந்து நம்ம கண் முன்னாடியே எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் அந்த நெகட்டிவிட்டி, அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு உங்களோட பாதையை நோக்கி, உங்களோட லட்சியத்தை நோக்கி எவ்வளோ ஃபோக்கஸ்டாக, எவ்வளோ ஃபுல் ஃபோர்ஸோடு உங்களால் போக முடியுமோ அதை நோக்கி போங்க. மற்றது எதையுமே நீங்கள் கவனத்தில் எடுத்துக்காதீங்க. இதுதான் நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு வழி. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்து நம்ம ஜெயிப்போம். இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் ஒரு நாளுமே நான் தாண்டி நான் போயிட்டுருக்கேன்.
எனக்குமே நெருப்பில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு நாளும். ஆனாலும் நம்பிக்கை விட்டுறக்கூடாது, மனசு விட்டுறக்கூடாது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ கிட்ட வந்துட்டு நம்ம தோற்று போயிட்டோன்னா ரொம்ப அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடும். எல்லாருக்குமே ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடும். இப்படிலாம் நான் ஜெயிச்சிருவேன், நான் பண்ணிவிடுவேன், சாதிச்சிருவேன் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தால் கடைசியாக அவன் கதை வந்து இப்படி தான் ஆகும்னு சொல்லிட்டு நம்மள ஒரு பேட் எக்ஸாம்பிளாக ஆக்கிடுவாங்க. அதுக்குன்னு இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு மனசில் ஒரு தைரியம் இருக்குல்ல, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் இருக்குல்ல. நம்மனா இன்றைக்கி நான் ஆரம்பித்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுல்ல. அதுவும் இல்லாமல் ஸோ அதனால் விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அது நம்மளால் முடியும் நம்ம மனசு சொல்லுதில்ல, நம்மளால் முடியும். கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அந்த டைமில் ப்ரெஷர் ஓவராக தான் இருக்கும். எல்லாத்தையும் தாங்குற அளவுக்கு கண்டிப்பாக அதுக்கான கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு இருக்கும். ஒருத்தவன் யாருன்றதை வந்து சொல்லணுன்னா அவனோட நண்பன் யாருன்னு சொல்லு, இல்லை ஒருத்தவன் யாருன்னு சொல்லணுன்னா அவன் படிக்கிற புக்கு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவன் யாருன்றதை முடிவு பண்ணுறது எதுனா, அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனையிலும் அவன் ஓடிட்டு இருக்கான்றதை பொறுத்து தான் அவனோட கெப்பாசிட்டி என்னன்றதை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இவ்வளோ கஷ்டம், நஷ்டம், தோல்விகள் இதையும் தாண்டிட்டு நம்ம ஓடுறோன்னா, அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக இருந்தால், இவ்வளோ தோல்விகள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ அவமானங்கள், இவ்வளோ விமர்சனங்களையும் தாண்டிட்டு அடுத்த முயற்சியை தைரியமாக நம்மளால் எடுத்து வச்சு பண்ண முடியுதுன்னா, அப்போ நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருப்போம். அது எல்லாராலையெல்லாம் மனசு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக வந்து உருவாகவே முடியாது. தோல்வியை பார்த்து அவமானத்தை பார்த்து கஷ்டங்களை பார்த்து ஒருத்தனோட மனசு வந்து அப்படியே கல் மாதிரி மாறின ஒருத்தனால தான் திருப்பி 100 தடவை, நான் 1000 தடவை தோல்வியை பார்த்தாலும் 1001வது தடவை வந்து திரும்பவும் தைரியமாக நம்பிக்கையோட முயற்சி பண்ணுவான். அப்போ பாறை மாதிரி ஒரு மனசு உங்களுக்கு இருக்குன்னா, அது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய தடைகள், எவ்வளோ பெரிய அவமானங்கள் வந்தாலும் அந்த பாறை மனசை வச்சு உங்களால் எல்லாத்தையும் தகர்த்து எறிஞ்சிட்டு, எல்லாத்தையும் அடித்து உடச்சி தூக்கி கடாசிட்டு உங்களால் முன்னேறி போக முடியும். உங்களை தடுக்க யாராலையும் முடியாது. தொடர்ந்து உங்களோட பாதையில் போயிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளுக்கான நாளும் ஒரு நாள் வரும். அன்றைக்கி நாம் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுவோம். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் அவங்க கூட சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.